அனைவருக்கு அன்பான மாலை வணக்கங்கள். சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு, வீட்டில் குழந்தைகளை எப்படி நம்ம கையாளுறது, அதான் ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், அவங்களோட விருப்ப வேலை சொல்கிறோம், அதை நீங்கள் ஹாபீஸ்ன்னு சொல்கிறோம். அது வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தனித்தன்மையாக உருவாக்கும். இந்த மன அழுத்தம் குறையும். ஃபஸ்ட் மன அழுத்தம் குறையும். ஆனால் அவங்க விரும்புகிற வேலையை செய்கிறாங்க. அதனால் அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, ஒரு புதிய திறன்கள் வளரும். நீங்கள் இந்த ஹாபி மூலமாக பார்த்தீங்கன்னா புதிய விஷயம் நிறைய அவங்க கற்றுக்குவாங்க. அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்றது தெரிய ஆர்வம் வரும். ஒரு வரைஞ்சா கூட என்ன செய்வாங்கன்னா அதில் ஒரு இன்டெப்த் என்ன செய்வாங்க, ஈடுபடுவாங்க. இன்னொன்று அவங்களோட தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல அவங்களோட திறமையை அவங்களாலே உணர முடியும். ஒரு சிறிய முயற்சி கூட ஒரு பெரிய வெற்றியாக தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த ஹாபி ரிலேட்டட், ஈவன் ஒரு படம் வரைஞ்சால் கூட என்ன செய்யுங்க, நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். அதை வீட்டில் வரைஞ்சாங்கன்னா ஃப்ரேம் பண்ணி அதை என்ன செய்யுங்க, அதை அவங்க திறமையை நியாயப்படுத்துங்க. இன்னொன்று க்ரியேட்டிவிட்டி சொல்லுவோம். அந்த க்ரியேட்டிவிட்டியோட மேம்பாடு தான் இன்றைக்கி வேணும். கற்பனை வளம் சொல்கிறோம், அந்த சக்தியோட வளர்ச்சி அதான் அவங்களுடைய அறிவுத்திறமையை ரொம்ப உன்னதமாக ஆக்கும். இன்னும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கும். இந்த 2 மாதம் லீவு அப்படின்றத காட்டிலும் இந்த 2 மாதம் அந்த டயத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு இருக்கணும். இன்னொன்று, ஒரு சமூக உறவுகளோட வளர்ச்சி அது கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, உள்ளமைதி சொல்கிறோம். உள்ளமைதி தான் மகிழ்ச்சியோட ஒரு சாராம்சம். இந்த உள்ளமைதியை நீங்கள் ஏற்படுத்த முடிஞ்சது, உங்களோட நினச்சதை பண்ணி ஹாபீஸ் பண்ண முடிஞ்சுது, ஒரு படம் வரைஞ்ச முடிஞ்சது, நாட்டியம் ஆட முடிஞ்சது, இல்லை ஒரு கேம் ஆட முடிஞ்சது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த விருப்பத்தை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா உங்களோட உள்ளமைதிக்கான கட்டுமானம் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். இன்னொன்று, கவனம் வரும், பொறுமை, வளர்ச்சி எல்லாம் வரும். ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இன்னொன்று, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உருவாக்கும். இந்த தனித்தன்மையை இன்றைக்கி தேதியில் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த தனித்தன்மையை நீங்கள் உருவாக்கணும். அண்ட் 2வது, அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்கிறோம். அது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த சமநிலை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் எப்படி உங்களோட குழந்தைகளோட டயத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக்கூடிய ஒரே விஷயந்தான், உறவுகளுடைய உன்னதமான மேன்மையை நீங்கள் பக்குவப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள ஒரு குறிப்பான ஒரு ஹாபி எடுத்து அவங்கள என்ன செய்யுங்க, ஈடுபாடோடு செய்ய சொல்லுங்கள். இந்த சம்மர் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாக நீங்கள் உருவாக்கி கொடுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்.